Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தென்காசியில் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் கோவிலில் குத்தாட்டம் போட்ட பணியாளர்கள் மீது அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியரிடம் இந்து ஆலய பாதுகாப்பு குழுவினர் மனு அளித்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்புவதாகவும், நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் இந்து அமைப்புகளை ஒன்றிணைத்து போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கோயில் காரண ஆகம முறைப்படி கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலுக்குள்ள ஆகம விதிமுறைகளை மீறி கோயிலினுடைய செயல் அலுவலர், கோயிலினுடைய நிர்வாகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல் அலுவலரே கோயிலுக்குள்ள என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையி, நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன் அப்படின்னு ஒரு குத்தாட்ட பாடலை கோயிலுக்கு சுவாமிக்கு வாசிக்க வேண்டிய மங்கள வாத்தியம், அது சுவாமிக்கு மல்லாரி வாசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மங்கள வாத்தியத்தை பயன்படுத்தி ஒரு கொச்சையான சினிமா பாட்டை பாடி கோயிலுக்குள்ள குத்தாட்டம் போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்துக்கள்லாம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு துணிச்சல்ல இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களுக்குள்ள இப்படி ஒரு ஒழுங்கின நடவடிக்கையை செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு அரசு டிசிப்ளினரி ஆக்ஷன், அதாவது ஒழுங்கு நடவடிக்கை நடக்கணும். ஒரு அரசு ஊழியர்களுக்கான நடைமுறை சட்டம் இருக்கு, ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு நடைமுறை சட்டங்கள் இருக்கு. அதனுடைய அடிப்படையில கண்டிப்பாக டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னா தமிழகம் முழுவதும் இருந்து ஒன்று கூடி இதே தென்காசி நகருக்குள்ள மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலூர் சிவன் கோயில் செயல் அலுவலர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக முன்னாள் அறங்காவலர் குழு குற்றம் சாட்டியுள்ளது. மேலூரில் பழமை வாய்ந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் செயல் அலுவலராக உள்ள வாணி மகேஸ்வரி நன்கொடையாளர்களிடம் இருந்து பெறப்படும் பணத்திற்கு முறையான ரசீது வழங்காமல் பல கோடி ரூபாய் முறைகேடு செய்துள்ளதாகவும், அந்த நிதியில் தனது உறவினர்களுக்கு முறைகேடாக ஒப்பந்தங்கள் வழங்கி கூடுதல் பணத்தை எடுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே வாணி மகேஸ்வரி மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முன்னாள் அறங்காவலர் குழு கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யுஜிசி அறிவுறுத்தலின்படி மாதம் 57,800 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும், பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியை புறக்கணித்து கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாணவர்கள் கல்வி கற்க முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த கௌரவ விரிவுரையாளர்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக மணி நேர ஊதியம் மணிக்கு 75 ரூபா, மணிக்கு 100 ரூபா, இப்பதான் ஒரு 25,000 அப்படிங்கிற ஒரு மதிப்பூதியத்தை நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு பணி பாதுகாப்போ மற்றபடி எந்த ஒரு சலுகையோ எங்களுக்கு கிடையாது. எல்லா துறையிலும் நிரந்தர ஊழியர்கள் அப்படின்னா அவர்களுக்கு சலுகை வேறு, ஆனால் எங்களுக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. நாங்கள் வேலைக்கு வந்தால் மட்டும்தான் ஊதியம், அதுவும் ஒரு ஆண்டில் 11 மாதத்துக்கு மட்டும்தான் எங்களுக்கு சம்பளம், மற்றபடி எந்த சலுகையும் கிடையாது. அதனால கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசை தொடர்ந்து நாங்கள் பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு, இன்னும் பல கோரிக்கைகள் முன்வைத்து பல முறை பலகட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆனாலும் எங்களது பிரச்சனைக்கு இதுவரைக்கும் தீர்வு கட்டல. புதுக்கோட்டை மாவட்டம் ஆத்தியடிப்பட்டியில் கடந்த 8 மாதங்களாக மாசு கடந்து சேரும் சகதியுமாக குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அசுத்தமான குடிநீரால் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதாக புகார் தெரிவித்துள்ள பொதுமக்கள் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். தண்ணி 6-7 மாசமா வர்ற தண்ணி பூரா இதே மாதிரி இருக்கு, குளத்து தண்ணி மாதிரி இருக்கு. இதை நாங்கள் எப்படி குடிக்கிறது? இதை நீங்கள் தான் பார்த்து சரி செய்யணும். நாங்கள் வச்ச கோரிக்கை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மட்டும் கட்டித்தர சொல்லி போராட்டம் பண்ணோம். ஆனால் அரசு தலையிட்டு புதுசாக போர்வெல் அமைச்சு புது டேங்கு கட்டி கொடுத்தார்கள். ஆனால் இன்று இந்த தண்ணீர் கொஞ்சம் கூட சுத்தம் இல்லாமல் அசுத்த நீராக இங்கே எங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. சுத்தமான குடிநீர் வேண்டும் என்று மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். திருச்சி துவாக்குடி அரசு கலைக்கல்லூரியில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் 8வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், பணிக்கொடை, பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியத்துடன் மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திமுக அரசை கண்டித்தும் அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில், புவனகிரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மயான கொள்ளை உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் காளி வேடமணிந்தபடி மயானத்தை ஆக்ரோஷமாக சூறையாடி நகரின் பல்வேறு வீதிகளில் நடனமாடியபடி வலம் வந்தனர். மேலும் சிறப்பு அலங்காரத்தில் பூத வாகனத்தில் அமர்ந்து வந்த அங்காளம்மனை வழியெங்கும் பக்தர்கள் வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே அரசிடம் முறையாக அனுமதி பெறாமல் இயங்கி வந்த கல்லூரியால் மாணவர்கள் அவதியடைந்தனர். அம்பிளிக்கை கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் நர்சிங் கல்லூரியில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் படிப்பை முடித்து வெளியேறிய நிலையில் இந்த மாணவிகளுக்கு அண்மையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் அழைப்பு தரவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக பதிலளித்த அதிகாரிகள் தனியார் கல்லூரி முறையாக அனுமதி பெறவில்லை என தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒட்டஞ்சத்திரம் அருகே இருக்கக்கூடிய அம்பிளிக்கை நர்சிங் கல்லூரியில், கிறிஸ்தவ நர்சிங் கல்லூரியில் படித்து முடித்த மாணவர்கள் 2019 24 வரைக்கும் படித்து முடித்த மாணவர்கள் அந்த தேர்வு ஆகலை. என்ன காரணம்னு சொல்லி கல்லூரி நிர்வாகத்தை அணுக போது கல்லூரி நிர்வாகம் தரப்புலேருந்து முறையான பதில் இல்லை. இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை காலையில் நேரில் சந்தித்து இந்த மனு சம்பந்தமான கேள்விகள் கேட்டபோது அவங்க தரப்புல இருந்து கொடுத்த பதில் எந்த விதமான திருப்தியும் அளிக்கல. என்னன்னா கிட்டத்தட்ட 216க்கும் மேற்பட்ட மாணவிகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு கல்லூரியில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி 5 கல்லூரிகளில் எக்கச்சக்கமான மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த மாணவிகளுக்கு வந்து உடனடியான அந்த நீதி என்பது வழங்கப்படணும். திண்டுக்கல் அருகே சொத்துக்காக தந்தையை வெட்டி கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். சக்கைய நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த சுருளி என்பவர் சொத்து கேட்டு தனது தந்தை பாண்டியிடம் அடிக்கடி தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் தனது பெற்றோரிடம் தகராறு செய்துள்ளார். அப்போது சுருளி தனது தந்தை பாண்டி, தாய் மீனாட்சியை அரிவாளால் வெட்டியுள்ளார். படுகாயமடைந்த பாண்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தாய் மீனாட்சி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லம் அருகே நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்வில் பாமகவினர் காவல்துறையினருடன் மோதலில் ஈடுபட்டனர். திண்டிவனத்தில் உள்ள அங்காளம்மன் கோயிலில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் பலர் காளி, அம்மன், சிவன் உள்ளிட்ட தெய்வங்களின் வேடங்களை அணிந்து ஊர்வலமாக சென்று கொண்டிருந்தனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லம் அருகே ஊர்வலம் வந்தபோது பாமகவினர் நடனமாடினர். இதனையில் ஊர்வலம் தொடர்ந்து செல்வது தடைப்பட்டது. இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் சுவாமி ஊர்வலம் தொடர்ந்து செல்ல நடனமாடுவதை நிறுத்துமாறு அவர்களிடம் கூறினர். எனினும் காவல்துறையின் அறிவுரையை பொருட்படுத்தாமல் பாமகவினர் தொடர்ந்து நடனமாடினர். இதனால் போலீசார் திடீரென்று தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற மயான சூறை கொள்ளை விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மாசி மாத அமாவாசையையொட்டி வந்தவாசியில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சுவாமி அங்காளம்மன் ஊர்வலமாக மயானத்திற்கு வந்தார். அப்போது பக்தர்கள் உடம்பில் எலுமிச்சை பழங்களை குத்தியும் தெய்வங்களின் வேடங்களை அணிந்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் வந்தவாசி மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்களும் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
மாசி மாத அமாவாசையையொட்டி திருவண்ணாமலை அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் ஊர்வலமாக ஈசானிய மயானத்திற்கு சென்றார். அப்போது பக்தர்கள் காளி, சிவன், பார்வதி, முருகன் போன்ற தெய்வங்களின் வேடங்களை அணிந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். உசிலம்பட்டி அருகே வகுரணி கிராமத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலுக்கு 8 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து மஞ்சள் நீர் எடுத்து வந்து வழிபட்டனர். வீட்டிலிருந்து மஞ்சள் நீர் எடுத்து வந்து கோவிலின் முன்பு உள்ள தொட்டியில் நிரப்பினால் தொட்டி எவ்வளவு நிரம்புகிறதோ அதே அளவு மழை பெய்து அருகிலுள்ள வகுரணி கண்மாய் நிரம்பும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. அதன்படி மாசி மகா சிவராத்திரியை முன்னிட்டு வகுரணி, சந்தைப்பட்டி, நடுப்பட்டி, ஐயன்மேட்டுப்பட்டி, கணவாய்ப்பட்டி, நாவார்பட்டி, குறுக்கம்பட்டி, அயோத்திப்பட்டி உள்ளிட்ட 8 கிராம மக்கள் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு மஞ்சள் நீர் எடுத்து வந்து வழிபட்டனர். பணி நிரந்தரம், UGC நிர்ணயித்த ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பரமக்குடி அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி யாசகம் எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திமுக அரசு தங்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு முழுக்க உள்ள அரசு கல்லூரிகளில் 80% மேலாக கௌரவியலாளர்கள் தான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். 20% பணியிடங்கள் மட்டுமே நிரந்தர பணியாக இருக்கிறது. ஒட்டுமொத்த பணிச்சுமையுமே கௌரவியலாளர்கள் தான் அரசு கல்லூரிகளிலே மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த கௌரவியலாளருக்கு இதுவரை அரசாங்கம் எந்த விதமான ஊதிய உயர்வினையோ இல்ல பணி நிரந்தரத்தையோ இல்லை வேலை பார்க்கக்கூடிய பெண் கௌரவியலாளருக்கு மகப்பேறு விடுப்பு போன்ற எந்த விதமான ஒரு சலுகைகளையும் இதுவரை எங்களுக்கு வழங்கவில்லை. வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் பொருட்டு தற்பொழுது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறேன். விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் பாஜக நிர்வாகி உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். திருச்சூழி பகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி சோலை செல்வம் என்பவர் சாயல்குடி வழியாக காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையின் குறுக்கே எதிர்பாராமல் வந்த இருசக்கர வாகனம் மீது மோதாமல் தவிர்க்க சோலை செல்வம் தனது காரை திருப்பினார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை தடுப்பின் மீது மோதி விபத்தில் சிக்கியது. இதில் சோலை செல்வம் மற்றும் அவருடைய தந்தை சம்பவ இடத்திலேயே பலியாகினர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட சோலை செல்வத்தின் தாய் விஜயலட்சுமி சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே எதிர் திசையில் சென்ற லாரியால் ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் காயமடைந்தனர். அவிநாசியை அடுத்த ஆட்டையம்பாளையம் பகுதியிலிருந்து அன்னூர் வழியாக மேட்டுப்பாளையம் ஊட்டி செல்லும் சாலையில் சாலை விரிவாக்க பணி நெடுஞ்சாலைத்துறையினரால் செய்யப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அவிநாசி அன்னூர் சாலை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டது. இதனை அறியாமல் அவ்வழியாக வந்த மங்கலம் ரோடு பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவர் முன்னே சென்ற காரை முந்திச் செல்ல முயன்றபோது எதிரே வந்த லாரி மீது மோதி விபத்தில் சிக்கியது. அப்போது காரின் பின்னால் வந்த இருசக்கர வாகனத்தில் பயணித்த பெண் உட்பட 3 பேர் தூக்கி வீசப்பட்டனர். நல்வாய்ப்பாக அவர்கள் லேசான காயங்களுடன் தப்பினர். நீலகிரி மாவட்டத்தில் முறையான அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 75 தங்கும் விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட 920 கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா தண்ணீரு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
நாமக்கல் மாவட்ட உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு 4 மாதம் ஓய்வூதியம் வழங்காததை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஓய்வூதியதாரர்கள் முற்றுகையிட்டு மனு அளித்தனர். அப்போது செய்தியாளரிடம் பேசிய நாமக்கல் மாவட்ட அனைத்து அமைப்பு சாரா கட்டுமான தொழிற்சங்க கூட்டமைப்பின் துணைத் தலைவர் தேவராஜன் உடனடியாக ஓய்வூதிய தொகையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொழிலாளர் நல வாரியத்தில் ஓய்வூதியம் பெறும் தொழிலாளர்களுக்கு 4 மாதங்களாக ஓய்வூதியம் வரலைங்க. கேட்காமே இன்றைக்கி உரிமை தொகைன்னு ஒரு 5000 ரூபா தமிழக முதல்வர்கள் வழங்கியிருக்கிறாரு. நாங்கள் 4 மாதமாக போராடிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த தொழிலாளர் துறையிலேருந்து அமைப்புச்சாரா வாரியத்தில் 4 மாதம் முடிஞ்சு இன்றைக்கி 5வது மாதம் பிறந்து 16 நாள் ஆயிடுச்சுங்க. அதுக்காக எல்லா தொழிலாளரும் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய குறைகளை உடனடியாக நிறைவேற்றணும்னு தமிழக முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் குன்றத்தூர் அருகே நந்தம்பாக்கம் பகுதியில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சம்பவ இடத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். எனினும் மதுக்கடையை மூடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த டாஸ்மாக் அதிகாரிகள் வராததால் பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. காரைக்கால் மீனவர்கள் 25 பேரை எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். காரைக்கால் அடுத்த கிளிஞ்சல்மேடு மற்றும் காசாக்குடிமேடு பகுதி மீனவர்கள் 2 விசைப்படகுகளில் கடந்த 15ஆம் தேதி கடலுக்கு சென்றனர். வழக்கம் போல் கோடியக்கரைக்கு தென்கிழக்கில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நள்ளிரவில் அவர்களை சுற்றி வளைத்த இலங்கை கடற்படையினர் 2 படகுகளிலும் இருந்து 25 மீனவர்களை துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். இதனால் திக்கற்று நிற்கும் மீனவ பெண்கள் மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லா மீனவர்களுக்குமே எங்களுக்கு வாழ்வாதாரமே அழிஞ்சு போகுது. தொழிலே பண்ண முடியாத அளவுக்கு பிடிக்கிறாங்க. அந்த பிரச்சனை யாருமே காது கொடுத்தா நீங்க கேட்டுக்க மாட்டீங்களே, கவனிக்கவே மாட்டீங்க. தூச்சியை தட்டி விட்டு போறாத நீங்க போயிடுறீங்க. ஸ்டெப் எடுத்து புடிச்சிருக்கிற போட்டெல்லாம் அனைத்து வரணும். மக்கள் எல்லாம் திருப்பி வரணும். போட்டு வந்தாதான் நாங்க ஓட்டு போடுவோம். மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளுக்காக நிலத்தை கொடுத்த விவசாயிகளுக்கு வெளிச்சந்தை மதிப்பிற்கு ஏற்ப இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதற்காக ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் பெருமளவில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலங்களுக்கு அரசு நிர்ணயித்துள்ள இழப்பீட்டுத் தொகை முரண்பாடாக உள்ளதால் வெளிச்சந்தை மதிப்பை அடிப்படையாக கொண்டு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். ராமநாதபுரம் பெரிய கண்மாய் பாசனத்துக்குட்பட்ட விளை நிலங்களை எடுக்கிறார்கள். அந்த அலுவலரிடம் கேட்டால் எந்த நிவாரணம் என்று எந்த அளவும் எதுவும் தெரியாது என்று கூறுகிறார்கள். ஒருவருக்கு ஏக்கருக்கு 20 லட்சம் 30 லட்சம் கொடுக்கிற இந்த அரசு அதே இன்னொரு விவசாயிக்கு வெறும் 30,000 40,000 என்ற இழப்பீடு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு சாலை போடுவது அவசியம் என்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாலும் கூட இனங்களை இழந்தவர்கள் இன்றைக்கு ஒருவர் வாழ்த்தியும் ஒருவர் தாழ்த்தியும் என்று செய்யக்கூடிய நிலைமை என்பது இன்றைக்கு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதில் தலையீடு செய்து அனைத்து விவசாயிகளுக்கும் ஏக்கருக்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடும் பாதிப்படைகின்ற அனைத்து வீடுகளுக்கும் 50 லட்சத்திற்கு மேல் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் விவசாயிகள் கேட்டுக்கொள்கிறோம். கரூர் அருகே காவிரி ஆற்றில் மணல் அள்ளிக் கொண்டிருந்த லாரி மற்றும் பொக்லைன் இயந்திரங்களை பொதுமக்கள் சிறைப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புகழூரில் காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கான பணிகள் 90% நிறைவடைந்த நிலையில் அணையை கட்டுவதற்கும் பிற பணிகளுக்கும் காவிரி ஆற்றில் இருந்து மணல் அள்ளப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மணல் அள்ளப்பட்டுக் கொண்டிருந்த இடத்திற்கு சென்ற இளைஞர்கள் லாரிகள் மற்றும் பொக்லைன் இயந்திரங்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் காவல்துறையினர் மணல் கொள்ளை தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே காட்டுப்பன்றுக்காக வைக்கப்பட்ட மின்வேலியை மிதித்து விவசாயி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காந்தனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பழனி என்பவர் அவரது விவசாய நிலத்தை பார்வையிட சென்றுள்ளார். அப்போது பக்கத்து நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியை அவர் தவறுதலாக மிதித்ததால் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டார். இதில் பழனி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மின்வேலி அமைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பேருந்து நிழற்குடையில் ஒட்டப்பட்டிருந்த விசில் சின்னத்தை அகற்றுமாறு கோரிய வட்டாட்சியரின் உதவியாளரிடம் தாவேக்கவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பள்ளிப்பட்டு பகுதியில் தாவேக்கவினர் சார்பில் சுவர் விளம்பரங்கள் செய்யப்பட்டிருந்தன. அந்த வகையில் நிழற்குடையில் ஒட்டப்பட்டிருந்த விசில் சின்னத்தை அகற்றுமாறு தாவேக்கவினரிடம் வட்டாட்சியரின் உதவியாளர் தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த கட்சியினர் பிற அரசு கட்டிடங்களில் திமுகவினர் போஸ்டர் ஒட்டியுள்ளனர் எனவும் அதனை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்தில் ஆயுதங்களுடன் முகமூடி கொள்ளையர்கள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளனர். நள்ளிரவு நேரங்களில் கையில் பயங்கர ஆயுதங்களுடன் தெருக்களில் முகமூடி கொள்ளையர்கள் வலம் வரும் சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளதால் முக்கிய சந்திப்புகளில் கூடுதலாக சிசிடிவி கேமராக்களை பொருத்தி இரவு நேர ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என மாவட்ட காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.